இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர்ஃபைபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான்லாம் இருக்குது, ஃபைபர் பெஸ்ட்டா இல்லை ஏர்ஃபைபர் பெஸ்ட்டானும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர்ஃபைபர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஃபை ரவுட்டர் கொடுப்பாங்க. அந்த ரவுட்டரை வந்து நம்ம எங்கே வேணால் வச்சு இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஏர்டெல் ஏர்ஃபைபர் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அவுட்டர் யூனிட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வைஃபை ரவுட்டரும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிவி சேனல்ஸில் இருக்கிற மாதிரி பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷும் 4K செட்டாப் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏர்டெல் ஏர்ஃபைபர் நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏர்ஃபைபர் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத பிளானு இல்லைனா 12 மாத பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, அதனால 6 மாத பிளானு இல்லைனா 12 மாத பிளான் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் 12 மாதத்துக்கான பிளானை சூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் 1000 ரூபா இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அடுத்து நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் தேவைப்படுனா, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். இந்த 3 டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஏர்டெல் ஏர்ஃபைபர் வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயே போய் புக் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், பை ஏர்டெல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதில் கீழே பாருங்கள் நியூ கனெக்ஷனை போட்டு ஒய்ஃபைன்னு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் ஃபில் ஆகிட்டு ஏட் இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ்ன்னு ஷோ ஆகும். நீங்கள் லொக்கேஷன் அளவு கொடுக்கலாம், இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அட்ரஸ் மேனுவலின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஏரியாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி உங்கள் ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா மேப் ஓப்பன் ஆகும். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின் பாயிண்ட் காட்டுதில்ல, அதை வந்து உங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு வைங்க. வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும், கன்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கன்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் ஏர்ஃபைபர் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ஃபைபர் அவைலபிள் இருந்துச்சுன்னா ஃபைபர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் ஃபைபர் இருந்துச்சுன்னா ஃபைபரையே சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. அதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏர்டெல் ஏர்ஃபைபர் பிளான்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் பிளான் ப்ரைஸோட ஜிஎஸ்டியை வந்து சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 699 ரூபா பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 126 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 825 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஏர்டெல் ஏர்ஃபைபரில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான், ஆனால் ஃபேர் யூசேஜ் பாலிசி இருக்குது. நீங்கள் 3300 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாயிரும். ஓகே, ஏர்டெல் ஏர்ஃபைபரில் இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி 799 ரூபாய்க்கு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. இந்த பிளானுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps. இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு இல்லைனா 12 மாதத்துக்கு தான் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபை ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியும் கிடையாது, டிடிஹெச்சும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு யூனிட்டும் வைஃபை ரவுட்டரும் மட்டும்தான் கொடுப்பாங்க. டிஷ்ஷும் செட்டாப் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வராது. இன்டர்நெட் கூட ஓடிடியும் டிவி சேனல்ஸ் இருக்கிற மாதிரி 2 பிளான் விட்டுருக்காங்க. 40 Mbpsல 699 ரூபாய்க்கு ஒரு பிளானும், 100 Mbpsல 899 ரூபாய்க்கு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. இந்த 2 பிளான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் வந்து ஆட் ஆகி வருது. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பும் ஆட் ஆகி வருது. இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு யூனிட்டு, ரவுட்ரு, டிஷ்ஷு, செட்டாப் பாக்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் 6 மாத பிளானு இல்லைனா 12 மாத பிளான் போட வேண்டியது இருக்கும். 12 மாத பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏர்ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளான் தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன பர்பஸ்ங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணுமா, இல்லை இன்டர்நெட், டிவி, ஓடிடி எல்லாம் சேர்ந்து வேணுமான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 40 Mbps ஸ்பீடு வேணுமா இல்லை 100 Mbps ஸ்பீடு வேணுமான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஏர்டெல் ஏர்ஃபைபருடைய கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 121 இல்லைனா 199 இந்த நம்பருக்கு உங்கள் ஏர்டெல் சிம்லேருந்து கால் பண்ணிங்க. நார்மலாக மொபைல் சிம் யூசர் எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் கூட பேசுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர்ஃபைபர் பெஸ்ட்டா இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஏர்ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 Mbps ஸ்பீடு வரைக்கும் தான் இருக்குது, ஆனால் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 1 Gbps வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் ஃபைபர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைபரையே சூஸ் பண்ணுங்கள். ஏர்டெல் ஃபைபர்னு இல்லை, பிஎஸ்என்எல், ஜியோ எதில் ஃபைபர் அவைலபிள் உங்கள் ஏரியாவில் இருக்கோ அந்த ஃபைபரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ஃபைபர் கனெக்ஷன் வந்து அவைலபிள் இல்லைன்னா வேணால் நீங்கள் ஏர்ஃபைபர் சூஸ் பண்ணலாம்.
ஏர்டெல்லில் மட்டும் இல்லை, ஜியோவில், பிஎஸ்என்எல்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபைபர் விட்டுருக்காங்க. ஃபைபர் இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ஃபைபர் வந்து பெஸ்ட்டு. ஃபைபர் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஃபைபரையே சூஸ் பண்ணுங்கள். பிளான் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். ஜியோ ஏர்ஃபைபரை பற்றியும் ஜியோ ஃபைபரை பற்றியும் டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.